வணக்கம், வெல்கம் டு ஏஜேசி அகாடமி. இன்றைக்கி இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சர்வேர் அண்ட் டிராஃப்ட்மேன்ஸில் நம்ம காம்பஸ் சர்வேயிங்கில் இம்பார்ட்டண்டான எம்சிக்யூஸ் தான் பார்க்க போகிறோம். கிளாஸ்க்கு போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்றத பார்க்கலாம். டேஷ் இஸ் அ டைப் ஆஃப் சர்வே இன் விச் எ நம்பர் ஆஃப் கனெக்டட் சர்வே லைன்ஸ் ஃபார்ம் த ஃப்ரேம் ஒர்க். இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, எந்த டைப் ஆஃப் சர்வேயில் இந்த சர்வே லைன்ஸ் எல்லாத்தையும் நம்ம கனெக்ட் பண்ணால் அது ஃப்ரேம் ஒர்க்காக மாறும், அந்த டைப் ஆஃப் சர்வே பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ அந்த சர்வே லைன்ஸ் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணும்போது அந்த ஃப்ரேம் ஒர்க் ஃபார்ம் ஆகும். அந்த டைப் ஆஃப் சர்வே நம்ம எப்படி சொல்லுவோம்னு பார்த்தோம்னா ட்ராவர்ஸ் சர்வே அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணுவோம். இப்போ ஆப்ஷன் பி ட்ராவர்ஸ் சர்வே கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், when the lines form a circuit which ends at the starting point is called dash. இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, இப்போ இந்த சர்வே லைன்ஸ் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணும்போது அந்த சர்க்கியூட் பார்த்தோன்னா ஒரு சர்க்கியூட் மாதிரி ஃபார்ம் ஆகும். இங்கே ஒரு பாயிண்ட்டு, இங்கே ஒரு பாயிண்ட், இங்கே ஒரு பாயிண்ட், இங்கே இந்த மாதிரி இந்த பாயிண்ட் இருக்குது. இந்த பாயிண்ட் சர்வே லைன்ஸ் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணும்போது அந்த பாயிண்ட் ஸ்டார்ட் ஆகிற பாயிண்ட்லேருந்து திருப்பி அந்த சர்க்கியூட் அந்த லைன்ஸ் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அந்த ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்த இடத்துல திருப்பி எண்ட் ஆச்சு அப்படின்னா அதை எப்படி நம்ம சொல்வோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ அந்த லைன்ஸ் எல்லா சர்வே லைன்ஸையும் கனெக்ட் பண்ணும்போது அங்கே சர்க்கியூட் ஃபார்ம் ஆகுது. திருப்பி அந்த லைன் எங்கே எண்ட் ஆகுதுன்னு பார்த்தோன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட்லேயே எண்ட் ஆகக்கூடிய அந்த டைமை நம்ம எப்படி சொல்லுவோம்னு பார்த்தோன்னா க்ளோஸ் ட்ராவர்ஸ் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணுவோம். ஏன்னா இது க்ளோஸ் ஆகிருக்கு. அதுதான் க்ளோஸ் ட்ராவர்ஸ். இப்போ ஆப்ஷன் பி கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், when the lines form a circuit which ends at elsewhere and not to the starting point, it is called as dash. அப்போ இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, அப்போ இந்த சர்வே லைன்ஸ் எல்லாமே இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த சர்வே லைன்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆன ஒரு பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும். அது அப்படியே ஒவ்வொரு பாயிண்ட்டாக கனெக்ட் பண்ணி அங்கே சர்க்கியூட் ஃபார்ம் ஆகுது. பட் ஆனால் ஸ்டார்டிங் பாயிண்ட்லேயே போய் சேராமல் வேறு எங்கேயோ ஒரு பாயிண்ட், இங்கே இந்த பாயிண்ட்டில் போய் ஜாயின் ஆகிடுச்சு. ஸ்டார்டிங் பாயிண்ட்லேயே போய் முடியாமல் வேறு ஏதோ ஒரு பாயிண்ட்டில் போய் முடிஞ்சிச்சு அப்படின்னா அந்த டைமை எப்படி சொல்வோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ அந்த ட்ராவர்ஸை நம்ம எப்படி சொல்லுவோம்னு பார்த்தோம்னா ஓப்பன் ட்ராவர்ஸ் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணுவோம். அப்போ ட்ராவர்ஸ் அப்படின்றது என்னது, இந்த சர்வே லைன்ஸ் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணும்போது அங்கே என்ன ஃபார்ம் ஆகும்னு பார்த்தோன்னா ஃப்ரேம் ஒர்க் ஃபார்ம் ஆகும். அப்போ அந்த ட்ராவர்ஸ் சர்வே தான் ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று க்ளோஸ் ட்ராவர்ஸ் அப்படின்னும் இன்னொன்று ஓப்பன் ட்ராவர்ஸ் அப்படின்னு சொல்லி ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. அப்போ க்ளோஸ் ட்ராவர்ஸ் அப்படின்றது என்னது, இந்த சர்வே லைன்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணும்போது அங்கே ஒரு சர்க்கியூட் ஃபார்ம் ஆகும். அப்போ ஸ்டார்ட் பண்ண பாயிண்ட்லேயே திருப்பி அந்த சர்வே லைன் போய் எண்டாச்சு அப்படின்னா அந்த டைப் ஆஃப் ட்ராவர்ஸை நம்ம க்ளோஸ் ட்ராவர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதே ஓப்பன் ட்ராவர்ஸ் அப்படின்றது என்னது, அந்த சர்வே லைன்ஸ் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணும்போது அங்கே சர்க்கியூட் ஃபார்ம் ஆகுது. பட் ஆனால் அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேயே போய் எண்ட் ஆகாமல் வேறு ஏதோ ஒரு பாயிண்ட்டில் போய் எண்டாச்சு அப்படின்னா அது க்ளோஸ் ஆகாமல் வந்திருக்கும். அந்த டைப் ஆஃப் ட்ராவர்ஸ் நம்ம எப்படி சொல்லணும்னா ஓப்பன் ட்ராவர்ஸ் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணுறோம். இப்போ ஆப்ஷன் ஏ ஓப்பன் ட்ராவர்ஸ் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், which is a small instrument consists of magnetic needle, a graduated circle and a line of sight. இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, எந்த டைப் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் சின்னதாக வந்திருக்கும், அதில் மேக்னெட்டிக் நீடில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், கிராஜுவேட்டட் சர்க்கிள் இருக்கும், லைன் ஆஃப் சைட் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பேர் நம்ம எப்படி சொல்லுவோம்னு பார்த்தோன்னா காம்பஸ் அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுறோம். அப்போ காம்பஸில் தான் பார்த்தோன்னா அது ஒரு சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட்டு. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் என்ன இருக்குன்னு பார்த்தோன்னா மேக்னெட்டிக் நீடில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், கிராஜுவேட்டட் சர்க்கிள் இருக்கும், அதே மாதிரி லைன் ஆஃப் சைட் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அந்த டைப் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்டை தான் நம்ம என்ன சொல்லணும்னா காம்பஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஆப்ஷன் சி கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், when the line of sight is directed towards a line, the magnetic needle points towards dash meridian. அப்போ இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, இப்போ இந்த காம்பஸில் லைன் ஆஃப் சைட் பார்த்தோன்னா ஒரு லைனில் பாயிண்ட் ஆகுது. அப்போ அந்த லைன் ஆஃப் சைட் இந்த ஒரு லைனை காட்டுது. அப்போ இந்த மேக்னெட்டிக் நீடில் எந்த மெரிடியனை பாயிண்ட் அவுட் பண்ணி காட்டும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ அந்த காம்பஸ் எடுத்துக்கிட்டோன்னா அந்த காம்பஸ்குள்ளே தான் மேக்னெட்டிக் நீடில் இருக்கும். அந்த மேக்னெட்டிக் நீடில் தான் என்னென்னா அந்த லைன் ஆஃப் சைட் காட்டும். அப்போ அந்த லைன் ஆஃப் சைட் ஒரு லைனை காட்டுது. அப்போ அந்த மேக்னெட்டிக் நீடில் எந்த பாயிண்ட்டை நோக்கி எந்த மெரிடியனை பாயிண்ட் அவுட் பண்ணி காட்டும் அந்த மேக்னெட்டிக் நீடில் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ எதை காட்டுன்னு பார்த்தோன்னா மேக்னெட்டிக் மெரிடியனை தான் காட்டும். எப்போவுமே காம்பஸ் மேக்னெட்டிக் நீடில் எதை காட்டுன்னு பார்த்தோன்னா மேக்னெட்டிக் மெரிடியனை காட்டும். இப்போ ஆப்ஷன் ஏ கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், the compass are classified into how many main forms.
ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, இந்த காம்பஸ் வந்து எத்தனை மெயின் ஃபார்மாக வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. அப்போ காம்பஸ் வந்து பார்த்தோன்னா மொத்தம் வந்து 2 மெயின் ஃபார்மாக வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ காம்பஸோட 2 மெயினான ஃபார்ம் எதுன்னு பார்த்தோன்னா பிரிஸ்மேட்டிக் காம்பஸும் சர்வேயர் காம்பஸ். இதுதான் வந்து இந்த காம்பஸோட மெயினான 2 ஃபார்ம்ஸ். ஸோ அப்போ இந்த கொஸ்டினில் எத்தனை ஃபார்ம்ஸாக வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க காம்பஸ் அப்படின்னு சொல்லி தான் வந்து கேட்டிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் ஏ 2 வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட். ஸோ இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின். அதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, the compass cannot measure the angle directly அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில். ஸோ காம்பஸ் மூலமாக நம்ம வந்து ஆங்கிளை டேரெக்டாக வந்து மெஷர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோன்னா, இப்போ இந்த இஃப் காம்பஸ் இஸ் டிசையர்ட் டு ஃபைண்ட் அவுட் த ஆங்கிள் பிட்வீன் 2 lines, firstly தேர் ஆங்கிள்ஸ் வித் த மேக்னெட்டிக் மெரிடியன் ஆர் டிட்டர்மைண்ட். ஸோ அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்கிறாங்க, இப்போ காம்பஸ் மூலமாக நம்ம வந்து ஆங்கிள்ஸ் வந்து 2 பாயிண்ட்டுக்கு நடுவில் வந்து அந்த 2 லைனுக்கு நடுவில் ஆங்கிள் வந்து கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா, அப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்கணும்னா, ஸோ அந்த இந்த 2 லைனுக்கு நடுவில் உள்ள ஆங்கிள் வந்து கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் மேக்னெட்டிக் மெரிடியனை வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இதுதான் வந்து காம்பஸில் நம்ம ஆங்கிள் வந்து கண்டுபிடிக்கணும்னா இது வந்து ஃபஸ்ட்டு வந்து செய்யணும். அதுக்கடுத்து சி ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தென் செப்பரேட்லி த டிஃப்ரென்ஸ் ஆஃப் த 2 வேல்யூ இஸ் ஃபவுண்டட். ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க, இப்போ இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்கிறாங்க, இப்போ காம்பஸ் மூலமாக ஆங்கிள் கண்டுபிடிச்சி ஆகணும்னா, அப்போ இந்த 2 லைனுக்கு நடுவில் உள்ள ஆங்கிள் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ஃபஸ்ட்டு அதோட ஆங்கிள் வந்து எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் மேக்னெட்டிக் மெரிடியன் வந்து கண்டுபிடிக்கிறோம். அப்போ இதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சதுக்கப்புறம் மூணாவது ஸ்டேட்மெண்ட்டில் எல்லாத்தையும் செப்பரேட்டாக வந்து கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அந்த 2 வேல்யூஸையும், அதாவது மேக்னெட்டிக் மெரிடியன் எவ்வளோ வந்திருக்கு, அதே மாதிரி அந்த 2 லைனோட ஆங்கிள் வந்து எவ்வளோ வந்திருக்கு. ஸோ இது 2ஓட டிஃப்ரென்ஸ் நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம். அப்போ இந்த 3மே வந்து கரெக்டானு கேட்டானா கரெக்டு தான். அந்த 3 ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து கரெக்டு தான். டேரெக்டாக நம்ம வந்து காம்பஸ் மூலமாக ஆங்கிள் வந்து மெஷர் பண்ண முடியாது. அதை நம்ம வந்து தனித்தனியாக தான் வந்து மெஷர் பண்ண முடியும். ஸோ எப்படி தனித்தனியாக மெஷர் பண்ணுறாங்கன்னா, 2 லைனுக்கு நடுவில் உள்ள ஆங்கிளை ஃபஸ்ட்டு மெஷர் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து மேக்னெட்டிக் மெரிடியன் வந்து கண்டுபிடிச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த 2 வேல்யூஸோட டிஃப்ரென்ஸ் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்றத வந்து பார்க்குறாங்க. ஸோ இது இப்படி தான் வந்து நம்ம காம்பஸில் ஆங்கிள் வந்து மெஷர் பண்ண முடியுமே தவிர டேரெக்டாக ஆங்கிள் வந்து மெஷர் பண்ண முடியாது. ஸோ அப்போ இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து கரெக்டு தான். அப்போ ஆப்ஷன் டி ஆல் தி அபவ் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், டேஷ் இஸ் த மோஸ்ட் கன்வீனியன்ட் அண்ட் போர்ட்டபிள் மேக்னெட்டிக் காம்பஸ். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, எந்த மேக்னெட்டிக் காம்பஸ் ரொம்ப வந்து மோஸ்ட் கன்வீனியண்ட்டாகவும் போர்ட்டபுளாக இருக்கக்கூடிய காம்பஸ் வந்து எது அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. அப்போ மோஸ்ட் கன்வீனியண்ட்டாகவும் போர்ட்டபுளாக இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் காம்பஸ் வந்து எதுன்னு பார்த்தோன்னா பிரிஸ்மேட்டிக் காம்பஸ் தான். ஸோ இப்போ ஆப்ஷன் ஏ பிரிஸ்மேட்டிக் காம்பஸ் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், which compass can be either used as a hand instrument or can be fitted on a tripod. ஸோ இந்த கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருக்காங்க, எந்த டைப் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்டை நம்ம வந்து கையில் வச்சும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து ட்ரைபாடில் ஃபிட் பண்ணியே வந்து யூஸ் பண்ணிக்கக்கூடிய காம்பஸ் வந்து எது அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஹேண்டில் வச்சும் அந்த காம்பஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ட்ரைபாடில் ஃபிக்ஸ் பண்ணியும் நம்ம வந்து இந்த காம்பஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அப்போ அந்த டைப் ஆஃப் காம்பஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா பிரிஸ்மேட்டிக் காம்பஸில் தான் இந்த மாதிரி நம்ம வந்து ஃபாலோ பண்ண முடியும். ஸோ அப்போ ஆப்ஷன் பி பிரிஸ்மேட்டிக் காம்பஸ் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்த பிரிஸ்மேட்டிக் காம்பஸ் கன்சிஸ்ட் ஆஃப் அ டேஷ் மெட்டல் பாக்ஸ். ஸோ இந்த கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருக்காங்க, இந்த பிரிஸ்மேட்டிக் காம்பஸில் அந்த மெட்டல் பாக்ஸ் வந்து எந்த ஷேப்பில் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. பிரிஸ்மேட்டிக் காம்பஸில் இந்த மெட்டல் பாக்ஸ் வந்து எந்த ஷேப்பில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ ஆப்ஷன் டி வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ இன்னைக்கு கிளாஸில் நம்ம வந்து காம்பஸ் சர்வேயிங்கில் முக்கியமான MCQs வந்து பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் இதே மாதிரி அடுத்த செட் ஆஃப் கொஷின்ஸோட உங்களை வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.